ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் காவ்யா. நான் பொன்பதிர்குடம் கவர்மெண்ட் ஸ்கூலில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கலைத்தமிழ் நாட்டியாலயாவில் கடந்த 1.5 வருஷமாக நான் பயிற்சி எடுத்துகிட்ருக்கேன். எதனா ஒரு ஸ்டெப்ஸ் புரியலைனா கூட மேம் பொறுமையாக நின்று சொல்லி தருவாங்க. அதனால எனக்கு மேம் ரொம்ப பிடிக்கும். வேலூர் ஈவெண்ட்டுக்கும் பாண்டிச்சேரி ஈவெண்ட்டுக்கும் அவங்க இப்போ தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த விஷயத்துலையும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் ஏறுற ஒவ்வொரு மேடைக்கும் அவங்க தான் காரணம். தேங்க்யூ. வணக்கம், என்னோடய பேர் அனன்யா. நான் 1.5 வருஷமாக கலைத்தமிழ் நாட்டியாலயாவில் பரதநாட்டியம் கற்றுட்டு இருக்கேன். எங்கள் மேமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் மேம் எனக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ மேம். தேங்க்யூ. வணக்கம், நான் அனன்யாவோட அம்மா பேசுகிறேன். என் பேர் லக்ஷ்மி. பாப்பா கலைத்தமிழ் நாட்டியாவில் 1.5 வருஷமாக டான்ஸ் கிளாஸ் கற்றுட்டுருக்கா. அவள் பரதநாட்டியம் ஆடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பெருமைக்கு முதல் காரணம் யாருன்னு கேட்டால் மேகா அவர்கள் தான். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பரதநாட்டிய டான்ஸ் துறையில் அவங்க ரொம்ப மேலும் மேலும் வளரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அவங்க வளர்ச்சியால் என் பிள்ளையும் வளரணும், இது மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாஷா. நான் கலைத்தமிழ் நாட்டியாலயாவின் 1.5 வருடமாக பரதநாட்டியம் கற்று வருகிறேன். எனக்கு எங்கள் மேமை ரொம்ப பிடிக்கும். என்னால் இப்போ ஏதாச்சும் செய்ய முடியலன்னா உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உற்சாகப்பட்டால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் எங்கள் மேம் நான் நிறைய மேடைகள் ஏறியிருக்கேன். மேடைகள் ஏறியிருக்குன்னா அதுக்கும் எங்கள் மேம் தான் காரணம். வேலூர் போய்ட்டு வந்துட்டேன். இப்போ பாண்டிச்சேரி இப்போ போக போகிறேன். அதுக்கும் எங்கள் மேம் தான் காரணம். அதனால் எங்கள் மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் தர்ஷினி. நான் 1.5 வருஷமாக கலைத்தமிழ் நாட்டியாலயாவில் பரதநாட்டியம் கற்றுக்கிறேன். எங்கள் மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கற்றுத்தர முதல் பாடம் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களால நாங்கள் நிறைய மேடைகள் ஏறியிருக்கோம். உலக சாதனையும் படைக்க வச்சுருக்காங்க எங்கள் மேலே. ஐ லவ் யூ மேம். தேங்க்ஸ். ஹாய், என் பேர் தக்ஷிதா. கலைத்தமிழ் நாட்டியாலயாவில் நான் 1.5 வருஷமாக பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பர்சனலாக மேமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு பரதநாட்டியம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேஜ் ஏறி இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் மேம் தான். ஐ லவ் யூ மேம். என் பெயர் சம்ரிதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் 1 வருடமாக பரதநாட்டியம் கற்றுட்டு இருக்கேன். எங்கள் மேமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது ஒழுக்கம்தான். ஒழுக்கம்தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மேடையில் ஏறும் போது நீ பயப்படாத போ அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் மிஸ்ஸு. ஐ லவ் யூ மேம். ஹாய் மேம், நான் சுபஸ்ரீ பேசுகிறேன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் கலைத்தமிழ் நாட்டியால் 1.5 வருஷமாக டான்ஸ் கற்றுக்கிறேன். எங்கள் மேம் எங்களுக்கு சூப்பராக டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. நிறைய இடத்துக்கு டான்ஸ் ஆட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நாங்கள் ப்ரைஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லோகேஸ்வரி. நான் 1.5 வருஷமாக கலைத்தமிழ் நாட்டியாலயாவில் பரதநாட்டியம் கற்றுட்ருக்கேன். எங்கள் ஊரில் பேருந்து வசதி கூட இல்லை. இருந்தாலும் எங்கள் மேம் எங்களுக்கு பரதநாட்டியம் சொல்லி தராங்க. எங்கள் மேம் முதல்ல எடுக்கிற பாடம் ஒழுக்கமாக இருக்கணுன்றது தான். நாங்கள் அவங்களால பல மேடைகள் ஏறி இருக்கோம். அவங்கக்கிட்ட நாங்கள் நிறைய கற்றுட்ருக்கோம். இனிமேலும் நிறைய கற்றுப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயலிச்சிதா. நான் 1.5 வருஷமாக கலைத்தமிழ் நாட்டியால் டான்ஸ் கற்றுக்கிறேன். எங்கள் மேமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டெப்பாக சொல்லி தருவாங்க. என்னை எப்பயுமே முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் எப்போ டயர்டாக இருக்கணும் நீ செய்யுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னால் முடியும். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோனிஷா. நான் கலைத்தமிழ் நாட்டியாலயாவில் பரதநாட்டியம் கற்றுக்கின்னு வரேன். எங்கள் மேமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் மேம் எனக்கு சொல்லித்தரும் முதல் பாடம் ஒழுக்கம். எங்கள் ஊரில் பேருந்து வசதி கூட இல்லை. ஆனால் எங்கள் மேம் எங்களை பல ஊருக்கு கூட்டின்னு போயிட்டு பல மேடைகளில் நடனம் ஆட வச்சுருக்காங்க, பேசவும் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் மேகா மேம் தான். தேங்க்யூ.